கடந்த 13 நாட்களாக தொடர்ந்து மழை வெயில்னு பாராம ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி வேணும்னு போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான போலீஸை குவிச்சு குண்டர்களை கைது செய்யற மாதிரி இந்த காவல்துறையினர் மிக மோசமான முறையில நடந்திருக்காங்க. அதாவது அங்க இருந்த ஆண் பெண்ணுன்ற பாரபட்சணியை பார்க்காம எல்லாரையும் அடிச்சு லேடி லாயருடைய கையெல்லாம் உடைச்சி அவங்கள குண்டு கட்டா தூக்கி வேன்ல ஏத்தி அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அப்போ ரிபன் மாளிகையில கொடி ஏத்தணும். அப்போ சுதந்திர நாள் அன்னைக்கு இந்த ஆட்சி மக்களுக்காக இயங்கல, கார்பரேட் முதலாளிக்காக தான் இயங்குதுன்னு ஒட்டுமொத்த நாடுக்குமே தெரிஞ்சிருமேன்னு அதுக்கு முன்னாடியே இரவோட இரவா இவங்களை அடிச்சு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி நிறைய முகாம்ல அடைச்சிருக்காங்க. பிறகு சீமான் அவர்கள் ஒவ்வொரு முகாமா போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. ஆறுதலை தெரிவிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல திமுக அரசை நோக்கி பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதாவது சுதந்திரம் அடைஞ்சு 79 ஆண்டு ஆகுது, ஆனா இன்னமும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயரல. அவங்க இன்னும் கையேந்திர நிலைமையில தான் இருக்காங்க. அன்னைக்கு நம்ம வெள்ளைக்காரன்ட்ட அடிமையா இருந்தோம், இன்னைக்கு நம்ம திராவிட ஆரிய கிட்ட அடிமையா இருக்கோம். சரி, தனியார் தான் எல்லா விஷயத்தையும் சிறப்பா செய்யுதுன்னா அப்போ அரசின் பணி தான் என்ன? அப்போ மாநகராட்சி அப்படின்றது எதுக்கு? அதை பேசாம கலைச்சிடுங்க. மக்கள் மீது தொடுக்கப்பட்ட அரச பயங்கரவாத செயலுக்கு நீதிமன்றம் அரசின் கொள்கை முடிவுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அமைதி காக்குறாங்க. அதாவது இன்னைக்கு பக்கத்து வீட்டு கூரை தானே எரியுது அப்படின்னு அமைதியா இருக்கீங்க, நாளைக்கு காவல்துறையும் நீதிமன்றமும் தனியார் மயமாகும். இன்னைக்கு இந்த மக்களுக்கு நடந்த நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும்.